வணக்கம். கௌரி சமையலறையில் இன்னைக்கு தை அமாவாசைக்காக படையல் சமையல் எப்படி ஃபாஸ்ட்டாக பண்ணுறது, ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுறதுன்றது பார்க்கலாம். இன்னைக்கு என்னென்ன பண்ணியிருக்கேன்றது பாருங்கள். அவல் பாயாசம், பூசணிக்காய் பொரியல், பீக்கங்காய் பாசிப்பருப்பு கூட்டு, வாழைப்பூ வடை, பூசணிக்காய் அவரைக்காய் போட்ட பருப்பு சாம்பார், பருப்பு ரசம், சாதம், பருப்பு, நெய். ஃபுல் மீல்ஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லையா? அந்த மாதிரி ஆஸ் யூஷுவல் ஒரு ½ அன் ஹவர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். அது என்னென்ன பண்ணி வச்சுருக்கோன்னு பார்த்துடலாம். நம்ம வாழைப்பூ வடை பண்ண போகிறோம். வாழைப்பூ முதல் நாளே ஆஞ்சு வச்சுக்கலாம். எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிற வீடியோ ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். வாழைப்பூ வாழைப்பூவை வந்து நான் அரைக்க போகிறேன், அதனால கட் பண்ணல. இதை ஒரு தண்ணியில் 5 நிமிஷம் கொதிக்க வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். நாங்கள் யூஸ்வலாக அப்படி தான் பண்ணுவோம். அந்த வாழைப்பூவில் அந்த தண்ணியில் ஒரு துவர்ப்பு தன்மை ஓவராக இருக்கும், அது உடம்புக்கு அவ்வளோ நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால எப்பயுமே வாழைப்பூவை கொதிக்க வச்சு வடிச்சிட்டு தான் சமைப்போம். அந்த மாதிரி வச்சுருக்கேன். வடைக்கு வந்து கடலைப்பருப்பு 1/4 கிலோ, 1 டம்ளர் அளவுக்கு ஊற போட்டிருக்கேன். இது வந்து பீக்கங்காய் கூட்டுக்கு வந்து பீக்கங்காய் 1/2 கிலோ பீக்கங்காய், ஒரு 4 ஸ்பூன் பாசிப்பருப்பை ஒரு சத்தத்துக்கு வேக வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு வந்து சாம்பாருக்காக வேக வச்சுருக்கேன். அதுலேருந்து இலைக்கு பருப்பில் உப்பு போட்டு வச்சுருக்கேன். அந்த பருப்பு தண்ணியில் தக்காளி போட்டு ரசத்துக்கு வச்சுருக்கேன். இந்த புளி வந்து சாம்பாருக்கு ரசத்துக்கும் 2க்குமா சேர்த்து ஊற போட்டிருக்கேன். பூசணிக்காய் பொரியலுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து சாம்பாருக்கு பூசணிக்காய் கூடவே கொஞ்சம் அவரைக்காய், தக்காளி வச்சுருக்கேன். நாங்கள் யூஸ்வலாக வெங்காயம் பூண்டு சேர்த்துறதை பற்றி மைண்ட் பண்ண மாட்டோம் பூஜைக்கு. பட் அமாவாசைக்கு வந்து வெங்காயம் இல்லாத சமையலாக இன்னைக்கு காமிக்க போகிறேன். அதனால இன்னைக்கு வெங்காயம் போட போகிறதில்ல. கருவேப்பிலை, பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாமே வச்சுருக்கேன். இவ்வளோ தூரம் ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. ஆல்ரெடி இங்கே வந்து சாப்பாடு வெந்துட்டு இருக்குது. நம்ம கட முடிச்சிடலாம் ஒவ்வொன்றா. வாங்க. சாப்பாடு பாருங்க, பாதி வெந்துருச்சு. இந்த பக்கம் பருப்பு வேக வச்ச குக்கர் இருக்கு. இதுல வந்து சாம்பாருக்கு பூசணிக்காய், அவரைக்காய், தக்காளியை சேர்த்துடலாம். அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். கொஞ்சம் பருப்பு தண்ணியும் சேர்த்துடலாம். நம்ம இதில் ஆல்ரெடி பருப்பில் மஞ்சத்தூள் போட்டிருக்கறனால இப்போ வந்து ஆல் இன் ஒன் பொடின்னு நம்ம கௌரி ஷாப்லேயே விற்கிது. இது வந்து பருப்பு சாம்பார், புளிக்குழம்பு, குருமா, பொரியல் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது வந்து 3 ஸ்பூன் நான் சேர்த்துறேன். இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கொதிக்கட்டும். ஒரு நெல்லிக்காய் அளவு புளி சாம்பாருக்கு, கூட வந்து ஒரு 2 இன்ச் சைஸ் எக்ஸ்ட்ரா புளி ரசத்துக்கு, அப்படி ஒட்டுக்கா ஊற வச்சுக்குவேன். ஃபஸ்ட்டு பல்ப்பை கரைச்சி அந்த திக்கான பல்ப் வந்து சாம்பாருக்கு எடுத்துக்கிட்டு மீதி மறுபடியும் 2 தடவை கரைக்கிறது ரசத்துக்கு எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் இந்த பொடியும் உப்பும் போட்டோம்லே இதில் வந்து இந்த புளி பல்ப்பை சேர்த்துடலாம். இது நல்லா கலந்துட்டு மூடி வச்சு ஒரு சத்தத்துக்கு வேக வச்சுக்கலாம். வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்துட்டு தாளிப்பு போட்டோம்னா சாம்பார் ரெடி. சாம்பார் ஆயிட்டு இருக்கு. இந்த பக்கம் பூசணிக்காய் பொரியலுக்கு கொஞ்சம் எண்ணெய் வச்சிருக்கேன். இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அதெல்லாம் பொரியும் போது வரமிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துட்டு பூசணிக்காவை சேர்த்துக்கலாம். நம்ம ஆல் இன் ஒன் பொடியே கொஞ்சமாக சேர்த்துறேன். சாம்பார் பொடி இல்லை குழம்பு தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி மிளகா போட்டுருக்கோம் தாளிக்கிறதுக்கு. ஆனால் பூசணிக்காயில் ஒரு இனிப்பு தன்மை இருக்கும், அதனால இந்த அளவு காரம் சரியாக இருக்கும். உப்பு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் பெரட்டி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப்பு. பூசணிக்காய் வந்து ஒரு 4-5 நிமிஷத்தில் வெந்து போயிடும். தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடிடலாம். இது வெந்து வந்தோடனே தேங்காய் போட்டு இறக்கிடலாம். கூட்டுக்கு தேங்காய் 2 டேபிள் ஸ்பூனு, ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் சீரகம் போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பீக்கங்காயும் பாசிப்பருப்பும் வேக வச்சுருக்கோம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி மட்டும் போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ இந்த தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். இந்த கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ரசப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூட்டுக்கு ரசப்பொடி சேர்த்து செய்யும்போது அது வந்து அரைச்சி விட்ட கூட்டு மாதிரி ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஒரு பச்சை மிளகாயும் அரைச்சிருக்கோம், ரசப்பொடியும் போட்டுக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இது ஒரு கொதி வந்தோடனே நம்ம தாளிச்சிட்டோம்னா கூட்டு ரெடி. பூசணிக்காய் வெந்துருச்சு. கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். பூஜைக்குங்கிறதுனால நீங்கள் உப்பு காரம் செக் பண்ண முடியாது, பார்த்து அளவாக போட்டுக்கோங்க. உப்பு மெயினாக
பத்தலைன்னா நீங்கள் பூஜை முடிச்சுட்டு கூட எப்போனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் பூஜைக்குன்னு செய்யும்போது அன்றைக்கி என்னவோ ரொம்ப கரெக்டாக தான் அமைஞ்சு வருது எல்லாமே. இப்போ இது கொதிச்சிட்ருக்கு. தாளிப்புக்கும் கரண்டி போட்டுட்டேன் நான். பூசணிக்காவுக்கு தேங்காய் போட்டுக்கலாம், கொத்தமல்லி போட்டுக்கலாம், கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். லைட்டாக ஜூஸியாக தான் நான் வச்சுருக்கேன் இந்த பூசணிக்காய், எங்களுக்கு அப்படி பிடிக்குங்கிறனால. இப்போ பூசணிக்காய் ரெடி. இப்போ கூட்டுக்கு தாளிச்சிடலாம். நம்ம கூட்டும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த எண்ணெயில் கடுகு, சீரகம், பெருங்காயம், வரமிளகாய், அது பொரியும் போது கருவேப்பிலை போட்டு இந்த கூட்டில் சேர்த்துடலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ வச்சுக்கலாம். இன்னும் திக்காக வேணுன்னா இன்னும் ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டால் திக்காயிடும். இல்லைன்னா நீங்கள் இப்படி கொஞ்சம் தண்ணியாட்டம் வேணும்னா அப்படியே இறக்கிக்கலாம். ஆறும்போது இந்த பாசிப்பருப்பு வந்து ஒரு கெட்டித்தன்மை கொடுக்கும். நான் இந்த பக்கம் மாற்றிட்டு லைட்டாக கொதிக்க வச்சு ஆஃப் பண்ண போகிறேன். அதுக்குள்ளே சாம்பாரும் சத்தம் அடங்கிடுச்சு. இதை பார்க்கலாம். இப்போ இந்த வேக வச்ச பருப்பு சேர்த்துடலாம் சாம்பாருக்கு. கலந்து பார்த்துட்டு கன்சிஸ்டன்சி பொறுத்து தண்ணி சேர்த்துக்கலாம். இதுவும் ஒரு கொதி வந்தோடனே நம்ம தாளிச்சு கொட்டிட்டோம்னா சாம்பார் ரெடி. இப்போ வந்து பூசணிக்காய் பொரியல், பீக்கங்காய் கூட்டு, பருப்பு சாம்பார் ரெடி. ஆல்ரெடி இலைக்கும் நம்ம பருப்பு எடுத்து வச்சிட்டோம். இன்னும் ரசம், வடை, பாயாசம் அதுதான் நம்ம பண்ணணும். சாம்பார் பாருங்கள் பருப்போடு சேர்ந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. பூசணிக்காய் போட்டிங்கன்னா சாம்பார் டேஸ்ட்டாகவும் இருக்கும், உபரியாகவும் வரும். பருப்புலேயே கூட சேர்த்து வேக வச்சுக்கலாம் பூசணிக்காவை. பொதுவாக அந்த அமாவாசை சமையலுக்கு பூசணிக்காய், அப்புறம் வாழைக்காய் ஃபேமிலியில் இருக்க வாழைக்காய், வாழைத்தண்டு, வாழைப்பூ இதெல்லாம் சமைக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் நான் இன்றைக்கி வந்து பூசணிக்காயை சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து வாழைப்பூ வந்து வடை செய்ய போகிறேன். இப்போ சாம்பாருக்கு தாளிப்பு போட்டுடலாம். கடுகு, சாம்பாருக்கும் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கிறேன் நான். எங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும், அதனால் நான் சேர்த்துறேன். இது ஆப்ஷனல் தான். கடுகு பொரியும் போது பெருங்காயம் சேர்த்துக்கலாம். வரமிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கலாம். இது இன்னும் ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடலாம். அதுக்குள்ளே நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ணலாம். இங்கே பாருங்கள் பருப்பு தண்ணியில் தக்காளி போட்டிருந்தோம் இல்லையா, அது நல்லா வெந்து கிடக்கு. அதை எடுத்துடலாம் தண்ணியாக. இந்த மீதம் இருக்க புளியை நல்லா 2 வாட்டி கரைச்சி இந்த தக்காளியிலே சேர்த்துடலாம். இந்த தக்காளியும் கரைச்சி விட்டுக்கணும். இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதை ஒரு கொதி விட்டுடலாம். இது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரசத்தை தாளிச்சுக்கலாம். சாம்பார் ரெடி. இதை மாற்றிக்கலாம். நம்ம பாயாசத்துக்கு டக்குன்னு பண்ணுறதுக்கு அவள் தான் கரெக்ட் சாய்ஸு. ஒரு 2 கைப்பிடி கெட்டி அவள். இதை கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற போட்டுடலாம். நம்ம அது ஊறி வரட்டும். ரசத்துக்கு தாளிப்பு போட்டுக்கலாம். கடுகு, நான் நெய் ஊற்றிருக்கேன். நெய் 1/2 ஸ்பூனு ரசத்துக்கு. கடுகு, அது பொரியும் போது பெருங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை. அடுப்பை நல்லா ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த புளி தண்ணியும் தக்காளி கொதிக்குதில்ல, இதை இதில் ஆட் பண்ணுறோம். அது ஆல்ரெடி கொதிச்சுட்ருக்கு. நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துட்டோம். இப்போ ரச பொடி சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்லா ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா ஒரு கலக்கிட்டு இந்த பருப்பு வேக வச்ச தண்ணி, அடியில் லைட்டாக பருப்பும் இருக்குது கொஞ்சம், இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாம். நுரக்கட்டி வந்தோடனே ஆஃப் பண்ணால் ரசமும் ரெடி. இப்போ வடைக்கு அரைக்கிறதுக்கு பச்சை மிளகா, வரமிளகா போட்டிருக்கேன். கொஞ்சம் சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். பெருங்காயம், இஞ்சி சேர்த்துக்கலாம். நீங்கள் பூண்டு பிடிக்கும்னா பூண்டும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெங்காயம் பூண்டு இல்லாத சமையல்னால பூண்டு சேர்த்தலை. இப்போ நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பை தண்ணியை வடிச்சிட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு தண்ணி தெளித்து நைஸாக முதல்ல அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் மீதி பருப்பை போட்டு இந்த மாதிரி மசாலாலாம் மஞ்சு வந்தோடனே மீதி பருப்பையும் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம். வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். வாழைப்பூ சேர்த்த போகிறேன், ஸோ அதுக்குமா சேர்த்து நான் உப்பு சேர்த்துறேன். இப்போ வந்து சும்மா ஒரே ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். இந்த பருப்பை இப்படி ஒன்றும் பாதியமாக அரைச்சி வெளியே எடுத்துட்டேன். இப்போ வேக வச்ச வாழைப்பூ இருக்கு இல்லையா, இதை மிக்சியில் சேர்த்து சுற்றி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டாம், இதை புளிஞ்சிட்டு தான் நான் சேர்த்துறேன். வாழைப்பூ அரைச்சிட்டு இதுலேயே ஒன்றா சேர்த்து கலந்துட்டேன். இந்த மாதிரி போடும்போது எங்களுக்கு பிடிக்கும். இல்லைனா நீங்கள் வாழைப்பூ அறுத்து போட்டு கொதிக்க வச்சு வடித்து அதை அப்படியே கூட போட்டுக்கலாம். பொடி பொடியாக அறுத்து போட்டு எண்ணெய் காய வச்சுட்டேன் வடைக்கு.
இங்கே பாருங்க, நம்ம இது அவல் ஊறி போயிடுச்சு. அந்த ஊற வச்ச தண்ணியோடு சேர்த்து பால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை இந்த அடுப்பில் வச்சிடலாம். பெருசாக ரெசிபி தேவையில்லை. நான் தனி ரெசிபியாக வாழைப்பூ வடையெல்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் கூட கொடுக்குறேன். யாருக்காவது கன்ஃபியூஸாக இருந்தால் அதை பார்த்துக்கோங்க. இது இப்போ இதில் இது கொதிச்சோடனே தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டு நெய்யில் முந்திரி திராட்சை வறுத்து கொட்டி ஏலக்காய் பொடி போட்டால் பாயாசம் ரெடி. எண்ணெய் காஞ்சிச்சு, வடை தட்டி போட்டோம்னா நம்ம பூஜைக்கு இலையை போட்டுடலாம். ரொம்பவே விசேஷம். இந்த மாதிரி நம்ம பூஜை பண்ணி படைக்கும் போது முன்னோர்களோட ஆசையும் அனுகிரகமும் நம்மளுக்கு கிடைக்குங்கிறது நம்பிக்கை. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு உங்க ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.